கர்த்தராகிய கிறிஸ்து இன்று தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று லூக்கா 2:11 வாசிக்கிறோம். வசனம்: கர்த்தராகிய கிறிஸ்து இன்று தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று மட்டும்தான் அதில் எழுதப்பட்டுள்ளது. இன்றின என்று ஏன் தேதியை குறிப்பிடப்படவில்லை? கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் கிறிஸ்துமஸை இப்படி சாண்டா கிளாஸின் ரீதியில் கொண்டாடலாமா? அது கொண்டாடலாமா, கொண்டாடக்கூடாதா என்று சொன்னால், கொண்டாடக்கூடாது என்பதற்கு தான் ஆண்டவர் பாருங்கள், இன்று பிறந்திருக்கிறார் என்று ஏன் குறிப்பிடப்படவில்லை? எத்தனையோ மாதங்கள் தேதியில் பாருங்கள், என்னாகம புஸ்தகத்தில் எடுத்து படியுங்கள். எத்தனை மாதம், வருடம், தேதி முதல் கொண்டு இருக்கும். இத்தனாம் தேதி, இத்தனாவது வருடம், இத்தனாவது மாதம், அப்படி பழைய ஏற்பாடில் இருக்கிறது. பழைய ஏற்பாடில் சொன்ன அந்த ஆண்டவர் எத்தனையோ வருடங்களுக்கு பின்பு இந்த உலகத்தின் நடு மத்தியில், அதாவது இந்த உலகம் முடிவு சற்று முன்பு அதான் அந்த மத்தியில், அது இந்த சமயத்தில் அந்த தேவன் ஒரு மனிதனாக பிறக்கிறார். அவர் ஏன் இந்த தேதியை அவரால் சொல்ல முடியாது? ஏன் தீர்க்கதரிசிகளால் அதை அவரால் வெளிப்படுத்த முடியாது? சொல்லியிருக்கலாமே. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 1வது வருடம், இப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாமே. அது சொல்லப்படவில்லை. இந்த தேதியில்தான் அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட வேண்டும் அப்படின்ற ஒரு கண்டிஷனோ எந்த சட்டத்திட்டங்களும் சொல்லப்படவே இல்லை. வேதத்தில் நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் அது சொல்லப்படவில்லை. சொல்லப்படாதெல்லாம் செய்ய வேண்டும் என்பதுதான் நமக்கு அந்த பிசாசுனுடைய தந்திரமாக இருக்கிறது. அன்று பிசாசு பிறந்த நாள் டிசம்பர் 25. ஏனென்றால் நான் உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். ஆண்டவரை சொல்லியிருக்க, அந்த உலகத்தின் அதிபதி இங்கே இருக்கிறான் என்று ஆண்டவரை இயேசு சொல்லியிருக்கிறார். அதிபதி என்றால் பாருங்கள், ஒரு ராஜா தான் நாம் அதிபதி என்று சொல்லுவது. அந்த அதிபதி ராஜா, அந்த உலகத்துக்கு அதிபதியாக இருக்கிறவன். அவன் எப்படி இதையெல்லாம் செய்யாமல் இருப்பான்? கிறிஸ்தவர்களின் தலைவன் என்று சொல்லி இருக்கும் ரோம் போப்பாண்டவர் பாருங்கள், அவர் ஒரு நாட்டின் அரசனாக இருந்தால் அப்படியே இருக்க வேண்டியதுதான். அதற்காக கிறிஸ்தவத்தில் புகுந்து கொண்டு இது கிறிஸ்துமஸ் என்று இயேசு கிறிஸ்து பிறந்த நாள், அதை கொண்டாடுங்கள் என்று அவர் சொல்லி அவர்கள் கொண்டாட, என்னை பொறுத்தவரைக்கு ரோமன் கத்தோலிகர்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடலாம். ஏனென்றால் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல. அவர்கள் போப்பு என்ன சொன்னீங்களோ அதையெல்லாம் செய்வார்கள். அவர்தான் அவர்களுக்கு தேவன். கிறிஸ்துவத்தில் ஒரு ரோம அதிபதி, ஒரு போப் பாருங்கள், ஆண்டவரை சிலுவையில் எறிந்த அந்த கொள்கையுடைய அந்த ரோமர்கள் பாருங்கள், அவர்கள் கொண்டாடலாம் அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை. ஏன்னா அன்று ரோமர்களின் சூரிய தேவனான பாகால் பாருங்கள், பாகால் என்று பாகாலை போன்ற ஒருவன், ரோமர்களின் சூரிய தேவன். அவனுடைய பிறந்த நாளை தான் ஒரு பண்டிகையாக கொண்டாடினார்கள் ரோமர்கள். டிசம்பர் 25. பாருங்கள், அதை எப்படியாவது கிறிஸ்துவரை ஒன்று சேர்க்கணும் என்றதுக்காக இந்த போப்புடைய அந்த காரணத்தினால் போப்பு செய்த காரியம் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறந்த நாள் என்று அவர் அறிக்கையிடுகிறார். அது உலகமெல்லாம் பரப்புகிறது. ஜனங்கள் அதை இயேசு கிறிஸ்து பிறந்தநாள் என்று கொண்டாடுகிறார்கள். இது வேதத்தில் இல்லாதது என்பதனால தான் நான் அதை நாம் நிராகரிக்க வேண்டும். அதை கொண்டாடக்கூடாது. அது பிசாசுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. அதை பிரபலமாக ஆண்டவருக்கு நிகராக கொண்டாடுவதனால் அதை கொண்டாடக்கூடாது என்பது பாருங்கள், அதுதான் என்னுடைய கருத்து. அதாவது லூக்கா 2:17 தாவீதின் ஊரிலே கர்த்தராகிய கிறிஸ்து பிறந்திருக்கிறார் மட்டும்தான் இருக்கிறது. அதோடு முடிந்தது. அதோட சேப்டர் முடிஞ்சது. அவர் பிறந்திருக்கிறார், அவ்வளோதான். அதை நீங்கள் பண்டிகையாக கொண்டாடுங்கள் என்று சொல்லி எங்கிலும் வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. அதை நீங்கள் எப்படி என்ன சொல்கிறது, எப்படி நீங்கள் ஜனங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்திக் கொள்வது? இயேசு பிறந்ததை அப்படி தெரியப்படுத்திக் கொண்ட அவசியமே இல்லை. பாருங்கள், அன்பாக நாம் தெரியப்படுத்திக் கொள்ளலாம். அன்பின் மூலமாக நாம் கிறிஸ்தவர் என்று தெரியப்படுத்தலாம். இந்த சாண்டா கிளாஸ் மூலமாக தெரியப்படுத்திக் கொண்ட அவசியமே இல்லை. பாருங்கள், அது ஒரு காளியாட்டமாக இருக்கிறது. அது ஒரு குரங்கு வித்தையாக இருக்குது. குரங்கு வைத்து வித்தையை காட்டிக்கொண்டு பிச்சை எடுப்பது போன்று உள்ளது.
அதை மேக்சிமம் நீங்கள் விருப்பப்படாமல் அதை விருப்பப்படாமல் அதில் ஈடுபட வேண்டாம் என்பது ரொம்ப நல்லது.